விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம். டேய் வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சியா? ரெடியா இருக்கீங்க? Hey folks, Sunday lunch time. லன்ச் டைம் சொல்ல முடியாது, இப்போ ஒரு 3:30 மணி ஆகுது. என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் எப்பயுமே இப்படி தான், ஒரு அமெரிக்கன் டைம் மாதிரி. ரொம்ப காலையில் சாப்பாடு எப்பயுமே காலைல சாப்பிட்றதில்ல, நான் டீ மட்டும் தான். மதியம் வந்து ஒரு 3 மணிக்கு 2:30 மணிக்கு சமைச்சு முடிச்சிடலாம். ஏன்னா இந்த கறின்னு வாங்கிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு அடுத்தது நைட் சாப்பாடு 10:30 11:30 அந்த மாதிரி தான் நைட் சாப்பாடு. சரி வாங்க, இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அண்ணா வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கிற சோறு சிகப்பா இருக்கு. சாப்பாடு வந்துருச்சு. பட் வந்து இதுக்கு பேர் ஏதோ பிரியாணின்னு வச்சுருக்காங்க. என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. ஓகே ஓகே ஓகே, சிக்கன் பிரியாணின்னு பேர் வச்சுருக்காங்க. குழம்பு ஏதோ கொடுத்துருக்காங்க. என்ன குழம்பு அப்படி என்ன இது? இவனை இப்படி வச்சுருவோம். குழம்பு என்ன குழம்பு இது? மலை சாரல் மாதிரி அதே மேலாப்புல பரபரப்ப விக்காளிப்பல அரை மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தை அப்படி சைடில் ஊற்றிக்கிறேன். இது கொழுப்பு, இது கொழுப்பு. இப்படி பேசுகிறத எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா இது பேர் சொல்லி தான் சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு ஆட்டு கொழுப்பு நல்லா தான் இருக்குது. கொழுப்பு எப்பயுமே ஒரே டேஸ்ட்டு தான், அதுக்கு ஒன்றும் பெருசாக மசாலா போடணும்னு அவசியம் தான். இதெல்லாம் தேவையில்லை. கறி சாப்பிட்றது என்னோட உரிமை, நான் அப்படி தான்டா சாப்பிடுவேன். எனக்கு கறி தான் முக்கியம். டேஸ்ட் தான் வரும். ஒரு ரூபா சோத்துக்கு உணர்ச்சி வசப்படுறீங்க. கண்டினியூ. ஓகே வாங்க. பிரியாணின்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல, இந்த சாப்பிடுவோம். பிரியாணி கொஞ்சம் நல்லா வடிக்கல போல இருக்கு, அப்படியே கொஞ்சம் குழகுழன்னு இருக்கு. ஏன் பாபா? சரி ஓகே. சிக்கு சிறுத்த சிக்காதுல. இந்த கோழிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிரு. அப்போலாம் நீ எதுக்கு கலகலது இல்லையடா? உன் கண்ணுல இன்னைக்கு தானே இந்த மாமா கண்ணீரை பாக்குறேன். உன்னுடைய உயிர் தியாகத்துக்கு மதிப்பில்லாம போயிடுச்சு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இன்னைக்கு வழக்கம் போல தான், வழக்கம் போல அநியாயமா இந்த கோழி செத்து போச்சு. செத்து போச்சுன்னு சொல்லக்கூடாது, உயிர் தியாகம் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த உயிர் தியாகத்துக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. சரி, எல்லாருமே சாப்பிட்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, கஷ்டப்பட்டு சாப்பிட்றேன். சாப்பாடு குறை சொல்லக்கூடாது. அதனால் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, மிளகா காரமாக தான் இருக்கும், கறி அதுக்கு உண்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும், அரிசி அதுக்கு உண்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும், தண்ணி அதுக்கு உண்டான டேஸ்ட்டில் இருக்கும், மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இப்படி அதுக்கு உண்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதனால் சாப்பாட்டை எப்பயுமே நல்லா குறை சொல்லாதீங்க, சமைச்சவங்களும் குறை சொல்லுங்கள்.
நான் குமார் அவசரப்பட்டிய அப்படியும் சமைச்சவங்களையும் குறை சொல்லிடாதீங்க, அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்காது. அந்த பாயா இருக்க அதனால் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது மாதிரி சமைச்சிருக்காங்க. பயப்படுறியா குமார்? நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுடுவோம். இந்த கைலாசா நாட்டுக்கு வேறு இன்னும் பாஸ்போர்ட் வீசா ஏதாவது கொடுத்தாங்கன்னா நேராக அங்கே போயிடலான்னு பார்க்குறேன். இந்த ஜெயிலில் சாப்பாடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னாங்க, அப்படியா? இந்த ஹோட்டலில் போய் ரூம் எடுக்கிற மாதிரி, லாட்ஜில் போய் ரூம் எடுக்கிற மாதிரி ஒரு 2-3 நாள் ஜெயிலில் போய் ரூம் எடுத்து தங்குறதுக்கான வசதி ஏதாவது இருக்குதா? பண்ண டோர். ஆமா, இங்க ஏசி இருக்கா? ஏசி இங்க இல்ல, வெளியில டியூட்டில இருக்கு. ஓ, நீ ஒரு விளக்கண்ண மூஞ்சி வாயா. அந்த மாதிரி ஏதாவது வசதி இருந்தால் சொல்லுங்கள். நான் ஒரு 2-3 நாள் ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி ஒரு ஃபீஸ் கட்டிட்டு ஒரு 2-3 நாள் ஜெயிலில் போயிட்டு வரேன். இதென்ன இந்த பார்வையா இருக்கு? ஒரு மிலிட்ரி கமாண்ட் அளவுக்கு நான் ட்ரைனிங் ஆகிட்டேன். எப்பயில இருந்தோம், சின்ன வயசுல இருந்தேவும் சாப்பாடு இல்லைனாலும் இருப்பேன், சாப்பாடு இருந்தாலும் இருப்பேன், சாப்பாடு எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன். இன்னும் இந்த வருஷம் மட்டும்தான் இப்படி கொஞ்சம், அடுத்த வருஷம்லாம் ருசியாக சமைக்கிறதுக்கு தனியாக ஒரு செஃப்பை போட்டுடலான்னு இருக்கேன். அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு செஃப் போட்டு தனியாக ஒரு செஃப் நியமித்து விதவிதமாக சாப்பிடணும். ஐ ஆம் தொடக்கரி மார்த்தாண்டம், சன் ஆஃப் வடக்கரி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லார் வாயிலும் எச்சு தான் ஊறும். ஒரு குழம்பு கொடுத்தாங்க, அதை ஊற்றி ஊற்றி பார்ப்போம். எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா, ஏற்கனவே மசாலா எல்லாமே போட்டு சமைச்சது தான் இந்த பிரியாணி. அதாவது குழம்பு ப்ளஸ் சாப்பாடு. இந்த பிரியாணி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்க்கால சமயத்தில் போர்களில் குழம்பு தனியாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது, சோறு தனியாக ஆக்கிட்டு இருக்க முடியாது, வடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு தான் அரிசி வேக வைக்கும் போதே அது கூட மசாலாக்கள்லாம் சேர்த்து ஒரு கலவையாக உண்டு பண்ணாங்க. அதுதான் பிரியாணி. அதில் கறி எல்லாம் போட்டு அதுதான் பிரியாணியை உருவெடுத்துச்சு. ஆனால் இப்போது பிரியாணி அதுக்கு தொட்டுக்க தனியாக குழம்பு, கிரேவி என்னென்னமோ வைக்கிறாங்க. ஏன் இந்த முரண்பாடு? எவனோ ஒருத்தன் அப்பயே பாதிக்கப்பட்டிருக்கான். இந்த மாதிரி குழம்பாவது நல்லா இருக்குன்னு ஊற்றிருக்காமல இருக்கு. வாரத்தில் குறைஞ்சது ஒரு 4 நாளாவது நான்வெஜ் சாப்பிட்றேன். ஆனால் அந்த 4 நாள் நான்வெஜ்ஜுக்கு உண்டான மீனாகட்டும், கோழியாகட்டும், ஆடாகட்டும், அவங்களுடைய உயிர் தியாகத்துக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போச்சு. என்னடா, நம்ம ஹலால் கூட பண்ணுறதில்ல நம்ம இதில், நம்ம வழக்கப்படி. அதாவது ஹலால்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அப்படியே வெட்டி அப்படியே நம்மளுடைய வழக்கம் என்னென்னா, ஐயனார் கோயிலோ இல்லை ஏதோ ஒன்று ஒரே வெட்டு
எப்படி ஒரு சரக்கை எடுத்தால் டப்புன்னு கப்புன்னு குடிக்கிற மாதிரி ஒரே விட்டு. இதுதான். ஆனால் ஹலாலுங்கிறது என்ன தெரியுமா? ஹலாலுங்கிறது எப்படி அது நம்ம உயிர் தியாகம் பண்ண போது சாப்பிட போகிறோம், அதை வலிக்காமல் கொள்வது தான் ஹலால். ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு அதோடைய கழுத்தில் ஒரு மெல்லிய கோடு போட்டு அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கசிய அதுக்கு தெரியாமே, அந்த உயிருக்கு தெரியாமே அது கண்ணை மூடி மயக்க நிலையில் போய் சாக போகிறோன்னு தெரியாமே செத்துரும். வலியும் இருக்காது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டு போகிறதுனால. இதுதான் கடைசியாக நம்ம அந்த உயிரினத்துக்கு நம்ம சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி காட்டுற கருணை, அதுதான் அந்த ஹலால். ஆனால் பாய்மார்களுக்கே அது பல பேருக்கு இது தெரியாது. ஹலால்னா மந்திரம் சொல்லி வெட்டுறதும்பாங்க. எல்லாரும் தான் நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, மந்திரம் சொல்லி வெட்டினா அது ஹலாலா? ஹலாலுடைய காரணமே இதுதான் அர்த்தமே இதுதான். நம்ம அப்படி இல்லை, ஒரே வெட்டு முடிச்சு கதை. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நம்மளே சமைச்சு சாப்பிட்ற வேண்டிய சம்பளம் இருக்கு. எங்கடா கறியை காணும்? ஒரு 2-3 பீஸ் தான் வச்சாங்க, கறியை காணும். 4 pieces. It's not enough. வெந்துகிட்டு இருக்கேன் நாங்கள். இது நேற்று வாங்கிட்டு வந்ததா? நைட்டு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன். அந்த கறியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சின்ன கோழி, அதனால் கொஞ்சம் சரியாக வேகாத மாதிரி இருக்குது. இதுவே ஆடாக இருந்தால் சின்ன ஆடு அதுதான் நல்லா வேகும் அப்படிம்பாங்க. முத்து ஆடு பெரிய ஆடு வேகாதுன்னு சொல்லுவாங்க. கோழியில் அப்படி இல்லை. கோழி வந்து நல்லா பெருசான பிறகு தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சின்னதாக இருக்கும்போது நல்லா இருக்காதுன்னா சரியாக வேகாது. மீன் எப்படி சாப்பிட்டாலும் ஓகே தான். ஆனால் என்ன வரும்போதே மீன்லலாம் ஃபார்மலின் வச்சிடுறாங்க, ஃபார்மலின் கெமிக்கல். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தேன், இதில் நியூஸில் மீனில் கெமிக்கல் வைக்கிறாங்க, கெமிக்கல் கலக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆமாம், மீனில் கெமிக்கல் வைப்பாங்க. என்னன்னா ஃபார்மலின் அப்படிங்கிற கெமிக்கல் தான் மீன் கெட்டு போகாமல் இருக்கு. இதில் என்ன ஒரு வேதனையான விஷயம்னா, அதாவது கொடுமையான விஷயம்னா, கடல் ஓரத்தில் இருக்கிற ஊருங்க, மீன் பிடிக்கிறாங்களா ஊருங்க, அங்கே கடல் கப்பல் உள்ளே போச்சுன்னா, போட்டு உள்ளே போச்சுன்னா, சின்ன போட்டு இது போகும், லான்ச் சின்ன ஒரு கொஞ்சம் பெரிய லான்ச் போகும். ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி போவாங்க. அந்த மீன் எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ வந்து அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அது கடல்லே இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இப்போல்லாம் கடல் ஓரங்களில் மீன் பிடிக்கிற ஊர்கள்லேயும் வந்து மருந்து, அதாவது அந்த கெமிக்கல் வச்சு, ஃபார்மலின் கெமிக்கல் வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மற்ற ஊர் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை நாள் கழிச்சு வருதுன்னே தெரியல, எவ்வளோ ஃபார்மலின் வைக்கிறானே தெரிய மாட்டேங்குது. மீன் டேஸ்ட்டே இல்லை. மீன் வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இதெல்லாம் எல்லாருமே பண்ணலாம், கன்சியூமபிள் தான். ஏன்னா இதெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்க போகிறோமா? சாப்பிட்ற பொருள் தானே, தீர போகிற பொருள் தானே. இதுக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது. இடம் இல்லாமல் வளர்த்த முடியல. ஏற்கனவே வளர்த்தினேன், அது சரியான நிறைய லாஸ் ஆகிப்போச்சு. கோழி, முயல், வாத்து எல்லாமே நிறைய லாஸ் ஆகிடுச்சு. சரி, இப்போ மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இடம் இல்லை.
இடம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். பார்ப்போம். நமக்குன்னு ஒரு நேரம் வரணும்ல. சரியான நேரம் வந்து எல்லாமே காணாமே. எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். சாப்பாடு கம்மியாக தான் இருந்தது. எக்ஸ்ட்ராவாக கேட்கலாமா வேண்டாமா, ஏன்னா பசிக்குது ஆனால் சாப்பிட முடியல. ஒரு மாதிரி நிலமையில தான் இருக்கிறது. கைய கழுவுடா.